வெல்கம் டு MYLAI சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மீன் குழம்பு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நியூ அப்டேட்ஸுக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து கோலா மீன் எடுத்திருக்கேன். இது வந்து பத்திய மீன், குழந்தை பெற்றவங்களாம் சாப்பிடுவாங்க. ஒரு வெங்காயம், தக்காளி, 4 பல்லு பூண்டு, மிளகு, கருவேப்பிலை, புளி தண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்க்க போகிறோம். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா வெந்தயம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை இதில் சேர்க்க போகிறோம். அப்போல்லாம் வந்து அம்மியில் அரைச்சி வைப்பாங்க எங்கள் அம்மம்மா. ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் இந்த ரெசிபி. இதை அரைச்சி வைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இது ஒன்றும் இல்லைங்க, மீதி ஜாரில் இருந்தது தாங்க எடுத்து போடுறேன். இதை நல்லா ஃபுல்லுமே வதக்கிடுங்க. அதுலேருந்து பச்சை வாசனை இருக்கக்கூடாது. நிறைய மிளகு சேர்த்துக்கலாம், அது நல்லது. மிளகாத்தூளை விட உங்களுக்கு மிளகு ரொம்பவே நல்லது. இப்போ நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாப்பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், ஏன்னா மிளகும் அதில் சேர்த்துருக்கேன். இதே மழைக்காலமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லது. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வதக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க புளி தண்ணியை அதில் சேர்த்துடுங்க. ஜாரில் இருக்க தண்ணியை அலம்பி விட்டுடுங்க. இப்போ இதை கலந்து விட்டுடலாம். இப்போ தட்டு போட்டு மூடிடுங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடல, வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கூட இந்த குழம்பை வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லா இருக்கும். குழம்பு நல்லா சுண்டினதுக்கப்புறமா எடுத்துருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம மீன் போடுறதுனால குழம்பு கொதிச்சிட்டு நெடியெலாம் இல்லாமல் இருந்ததுன்னா போதும். இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது மீன் போட்டுக்கிறேன். நான் தலையெல்லாம் வெட்டிட்டு தாங்க வாங்கினேன். மீன் போடும் போது ஒன்று ஒன்றா எடுத்து விடணும். நான் இதை பீஸாக சின்னதாக இருக்கிறதுனால அப்படியே போட்டேன். லேசாக கொஞ்சம் தள்ளி விட்டுடுங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போது மீன் வெந்திருக்கும். மீன் வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. ரொம்ப வெந்துடுச்சுன்னா மீன் நமக்கு முழுசாக கிடைக்காது. இந்த மாதிரி ரொம்ப வேக்காடாக இருந்துச்சுன்னா புண்டுடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வீடே கமக்கிற மாதிரி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இட்லி, தோசை, சாதம், பழுது இருந்தால் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.